வந்து நம்ம ஹெவியாக சாப்பிட போகிறோம், வீட்டில் எல்லாம் பயங்கரமாக சமைக்கிறாங்க, நான்வெஜ் சமைக்கிறாங்க அப்படின்னா இது ஏற்கனவே தெரியும். இன்றைக்கி ஒரு பண்டிகை தினமாக இருக்கலாம், அல்லது விருந்தினர்கள் வீட்டுக்கு வரலாம். அப்போ இன்றைக்கி வந்து சாப்பாடெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப கடினமான உணவு, அசைவ உணவுலாம் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே தெரியும் போது அதற்கேற்றாற் போன்று நம்ம உடம்பை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா, காலையில் இஞ்சி சாறு, எலுமிச்சம்பழம் சாறு இதெல்லாம் கலந்து குடிச்சிடணும். அதாவது எலுமிச்சம்பழம் சாறை கலந்து முதல்ல கொதிக்க வைக்கணும் தண்ணீரில். ஒரு 2 டம்ளர் தண்ணீரில் ஒரு எலுமிச்சம்பழத்தை 3 டம்ளர் தண்ணீரில் எலுமிச்சம்பழம் சாறை பிழிஞ்சு எலுமிச்சம்பழம் சாறை பிழிஞ்சு கொதிக்க வச்சுட்டு அதில் இஞ்சி சாறை அரைச்சி நம்ம வடிகட்டி வச்சுருப்போம்ல, அதை வந்து அந்த சூடான எலுமிச்சம்பழம் சாறில் ஊற்றி அதில் வந்து நீங்கள் நாட்டு சக்கரை எதையா போட்டு நல்லா ஒரு சொம்பு நிறையா குடிச்சிருங்க. ஒரு சின்னதாக தான் இஞ்சி சாறு வந்து ஒரு சின்ன துண்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி குடிச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ற ஹெவியான சாப்பாடு செரிமானமாகிவிடும், எளிதாக செரிமானமாகிவிடும். இப்படி எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் ஹெவியான சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அசைவமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஹெவியான சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும், செரிமான குறைபாடு ஏற்படும், உடல் பருமன் ஏற்படும், சுகர் வரும், பல பிரச்சனைகள் ஏற்படும். நம்ம இந்த மாதிரி முன்னேற்பாடு எதையுமே செய்யாமல் ஹெவியான சாப்பாடு ஒரு வலிமையான ஒருவரோட மோதும்போது நம்ம வந்து பாதுகாப்பு உபகரணம் போட்டுக்கணும். இப்போ சண்டை போடும்போது போர் வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, கவசம் அணிஞ்சிக்கிட்டு தான் போய் சண்டை போடுவாங்க. அதுபோல் இது ஒரு கவசம். ஒரு வன்மையான உணவுகளை சாப்பிடும்போது, ஒரு ஹெவியான சாப்பாடை சாப்பிடும்போது நாம் அணிந்து கொள்கிற இந்த கவசம் தான் இந்த இஞ்சி சாறு, லெமன், அதில் நாட்டு சக்கரை இல்லை தேன் கலந்து காலையிலே நீங்கள் குடிச்சிடணும். வெறும் வயிற்றில் குடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஹெவியான சாப்பாடை எதிர்கொள்வதற்கு நமது கல்லீரல் தயாராகிவிடும். இப்படி தான் வந்து நம்ம வந்து சாப்பிட்ற முறையை வந்து கவனமாக கவனித்து அதுக்கு தகுந்தாற் போல் நம்மளை தயார் செய்யணும். அப்போ அது செய்யலைன்னா என்ன அர்த்தம்? சோம்பேறித்தனம் தான் அர்த்தம். சோம்பேறித்தனத்தோட பலன் தான் நோய்கள்.